அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء. واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا. يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் பித்அத்துகளை உண்டாக்குவது. ஒவ்வொரு பித்அத்தான காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமூகத்திற்கு நினைவுறுத்தியதை இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ்வினுடைய ஆலயத்தில் வந்தமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களது சிந்தனையிலும் ஆரம்பமாக அந்த நபிமொழியை நினைவுறுத்தி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இணை வைத்தல், பித்அத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்து செல்லுகின்ற அனைத்து தீய எண்ணங்கள், நடவடிக்கைகளை விட்டும் நம் எல்லோரையும் அல்லாஹ் காப்பாற்றி அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டதிட்டங்களுக்கு ஏற்ப நாம் நம்முடைய வாழ்வை அமைத்து மரணிக்கின்ற பொழுது உண்மை முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் வெற்றி பெறுகின்ற ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் விடைபெறும் பயணம் என்கிற ஒரு தலைப்பின் கீழ் தொடர்ந்து நம்முடைய மறுமைக்கு தேவையான, ஈமானுக்கு தேவையான, இறை அச்சத்திற்கு தேவையான பல்வேறு விஷயங்களை அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் நாம் தொடர்ந்து அறிந்து வருகிறோம். அதில் நேற்றைய தினம் இந்த உலகத்திலிருந்து நாமெல்லாம் மரணத்தின் மூலம் விடை பெற்றுவிட்டால் இறைவன் மறுமை நாளில் நம்மை எழுப்பி விசாரணை செய்வதற்கு முன்னதாக ஃபர்ஸக் என்கிற ஒரு திரைமறைவு வாழ்வு உண்டு. அதனை இஸ்லாம் கபருடைய வாழ்வு என்று நமக்கு சுட்டி காட்டுகிறது. அந்த மண்ணறையினுடைய வாழ்வில் நல்லவர்களுக்கு அல்லாஹு தஆலா எப்படிப்பட்ட வாழ்வை அமைத்துக் கொடுக்கிறான், அந்த இறை விசுவாசிகளுக்கு எப்படிப்பட்ட சொர்க்கத்தினுடைய இன்பங்களை எல்லாம் அல்லாஹு தஆலா அனுபவிக்க ஏற்பாடு செய்து கொடுக்கிறான் என்பதையெல்லாம் நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். அதை தொடர்ந்து இன்றைக்கு
தீயவர்கள் அந்த கபருடைய வாழ்வில் எப்படிப்பட்ட வேதனைகளை அனுபவிப்பார்கள், அப்படிப்பட்ட வேதனைகளை அவர்கள் அனுபவிப்பதற்குண்டான காரணங்கள் என்ன, தீயவர்களுக்கு அந்த கபருடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக அமையும் என்பதை இன்றைய தினம் இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்கவிருக்கிறோம். பொதுவாக சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியோர்களே, இந்த உலகத்தில் எங்கு பார்த்தாலும் அநியாயங்களும் அக்கிரமங்களும் மிகப்பெரிய அளவில் தலைவிரித்து ஆடுகிற ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனிதன் என்னதான் அறிவியலில் முன்னேற்றம் அடைந்தாலும், அறிவில் அவன் உச்சநிலையை அடைந்திருந்தாலும், நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் இன்றைக்கு வாழ்ந்திருந்தால் கூட பிரமிக்கக்கூடிய வகையில் அவன் கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்திருந்தாலும், மனிதன் இன்றைக்கு தன்னுடைய பண்பால், நாகரீகத்தால், ஒழுக்கத்தால் இன்றைக்கு மனிதன் பெரிய அளவிலே பின்தங்கிய நிலையில் இருக்கிறான். தன்னுடைய அறிவால், தன்னுடைய அறிவியலை பயன்படுத்தி இந்த உலக மக்களுக்கு அவன் எப்படிப்பட்ட பயன்பாட்டுக்குரிய பொருள்களை கண்டுபிடித்து வழங்கி இருந்தாலும், மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட பல்வேறு உபகரண சாதனங்கள் எல்லாம் மனிதன் இன்றைக்கு தீமைக்கு பயன்படுத்துகிற காலம். மனிதனுடைய தீமையை குறைக்க, குற்றச் செயல்களில் இருந்து மனிதர்கள் தன்னை பாதுகாத்துக் கொள்ள ஒவ்வொரு நாடுகளிலும் சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டிருக்கின்றது. இருந்தும் கூட அநியாயங்கள் குறைந்த பாடில்லை, அக்கிரமங்கள் குறைந்த பாடில்லை, அநியாயக்காரர்கள், அக்கிரமக்காரர்கள் ஒளிந்த பாடில்லை. நல்லவர்கள், சாந்தி சமாதானத்தோடு வாழ விரும்புகிறவர்கள் இந்த உலகத்தில் வாழ்கிறது ஒரு கேள்விக்குறியாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிற காலம். இதற்கெல்லாம் என்ன காரணம்? இந்த உலகத்தோடு நம்முடைய வாழ்வு முடிந்து விட்டது. வாழ்வதற்காக வேண்டி படைக்கப்பட்ட நாம் நம்முடைய இளமையை பயன்படுத்தி, நம்முடைய ஆரோக்கியத்தை பயன்படுத்தி, நம்முடைய பொருளாதாரத்தை பயன்படுத்தி, ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த உலகத்தில் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம். கேட்பதற்கு யாரும் கிடையாது. சட்டம் இருந்தாலும், நீதித்துறைகள் இருந்தாலும் விலைக்கு வாங்குகிற அளவுக்கு இன்றைக்கு மனிதர்கள் துணிந்து விட்டார்கள். அவர்களுடைய குற்றச்செயல்களை கட்டுப்படுத்த, அநியாயக்காரர்களை எச்சரிக்கை செய்ய, நல்லொழுக்கம் உள்ளவர்களை இந்த உலகத்தில் மேன்மேலும் நல்லொழுக்கம் உள்ளவர்களாக வாழ தூண்ட, இறந்த பிறகு மீண்டும் ஒரு வாழ்வு உண்டு, அதை நீங்கள் நம்பியாக வேண்டும். இந்த உலகத்தில் யாரும் உங்களை கேட்காவிட்டாலும் இந்த உலகத்தில் இருந்து விடை பெற்று நீங்கள் செல்லுகிற பொழுது ஒரு வாழ்வு உண்டு, அந்த வாழ்வில் நிச்சயம் இறைவன் உங்களை கேட்பான் என்கிற ஒரு பயத்தை, ஒரு அச்சத்தை, ஒரு நம்பிக்கையை இந்த மனித சமூகத்தில் ஊட்டினால் மட்டும்தான் இந்த மனித சமூகத்திலே தீமைகள் ஒழிக்கப்பட முடியும். அப்படிப்பட்ட ஒரு அச்சம் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் வந்தால்தான் மனிதன் பாவச் செயலில் இருந்து விலகி இந்த உலகத்தில் வாழ முடியும் என்ற அழுத்தம் திருத்தமாக இஸ்லாம் சொல்லுவதோடு மட்டுமல்ல, அந்த நம்பிக்கையை ஊட்டி ஒரு சமூகத்தையே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கி விட்டு சென்றார்கள். எப்படி வாழ்ந்த காலமாம்? அவைகளெல்லாம் கற்காலம் என்கிறார்கள், இருண்ட காலம் என்கிறார்கள், மனித உருவில் இருக்கிற மிருகங்கள் என்று எல்லோரும் ஏசுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் உலக மக்களுக்கெல்லாம் நாகரீகத்தை, பண்பாட்டை, ஒழுக்கத்தை போதிக்கக்கூடிய சமுதாயமாக மாறியது என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இஸ்லாமிய சட்டம் அல்ல. தனிமையிலும் அந்த மக்கள் பயந்தார்கள் இறைவனை. இறந்த பிறகுள்ள வாழ்வை அஞ்சினார்கள் அந்த மக்கள். ஆகவே விபச்சாரம், மது, சூது, கொலை, கொள்ளை போன்ற அநியாயங்கள் செய்த மக்கள் எல்லாம் அந்த அநியாயத்தில் இருந்து ஒதுங்கியது மட்டுமல்ல, அந்த அநியாயத்திற்கு எதிராக பிரச்சாரம் செய்கிற அளவுக்கு ஒழுக்கச் சீலர்களாக மாறி உலகமே இன்றைக்கு பார்த்தால் ஆச்சரியப்படுகிற அளவுக்கு ஒரு சமூகத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிவிட்டு நம் கண் எதிரே ஒரு சான்றாக சமர்ப்பித்து மரணித்தார்களே. என்ன காரணம்? எல்லாம் இந்த வாழ்வை குறித்து அந்த மக்கள் அஞ்சினார்கள். அப்படிப்பட்ட ஒரு அச்சத்தை அல்லாஹு தாலா நம் எல்லோருக்கும் இந்த உரைகளை கேட்கிற,
இந்த உரைகளை குறித்து வைத்துக் கொண்டிருக்கிற, இந்த உரைகளை சீடிகளில் கேட்கிற அன்பர்களுக்கு அல்லாஹு தஆலா பயனுள்ளதாக ஆக்க வேண்டும் என்கிற நம்பிக்கையோடு இந்த தலைப்பின் கீழ் நான் வருகிறேன். நண்பர்களே, நேற்றைய தினம் நாம் பார்த்தோம், நேற்றைய முந்திய தினம் பொதுவாக தீயவர்களுடைய உயிர் இந்த உலகத்தில் கைப்பற்றப்படும் பொழுது அவர்களுக்கு நரக வேதனையை பற்றி முன்னறிவிப்பு, முதுகுகளிலும் விழாப்புறங்களிலும் அடித்து துன்புறுத்தப்பட்டு உயிர்கள் பறிக்கப்படுகிற நிலை, நாங்கள் ஒன்றும் செய்யவில்லையே, எங்களை விட்டுவிடுங்கள், எங்களுக்கு அவகாசம் தாருங்கள், நல்லமல்கள் செய்வதற்காக, தான தர்மங்கள் செய்வதற்காக எங்களை விட்டுவிடுங்கள் என்றெல்லாம் கதற கதற அல்லாஹுவால் நியமிக்கப்பட்ட மலக்குமார்களின் மூலம் உயிர்கள் பறிக்கப்பட்டதையும், அந்த உயிர் கொண்டு செல்லப்படும் பொழுது அடக்குவதற்காக, இந்த உலகத்து வாழ்வுக்கு பிறகு இருக்கிற கபருடைய வாழ்வுக்காக வேண்டி அந்த மனிதனை கொண்டு செல்லும் பொழுது அந்த மனிதன் கை சேதமே, என்னை கொண்டு போய் அடக்காதீர்கள், என்னை கொண்டு போய் அடக்காதீர்கள் என்று அந்த மனிதன் கதறிய அந்த சப்தத்தையும் நாம் ஹதீஸ்களின் வாயிலாக அறிந்தவர்கள். அந்த வரிசையில் பாருங்கள், தீயவர்களை கொண்டு போய் அடக்கினால் அந்த மண்ணறையில் தீயவர்களுக்கு ஏற்படுகிற கொடூரமான தண்டனைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வரிசைப்படுத்தி சொல்கிறார்கள். நண்பர்களே, பொதுவாகவே இந்த பூமிக்கென்றே ஒரு தனி பண்பு உண்டு. நேற்றைய தினம் நாம் பார்த்தோம் பூமியினுடைய நிலைமைகளை. இந்த பூமிக்கென்றே அல்லாஹு தஆலா ஒரு சில விசேஷமான தன்மைகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான். இந்த பூமிக்கு அடியில் யாரையாவது கொண்டு போய் புதைத்தால் முதலில் அந்த பூமியினுடைய பணி என்னவென்றால், புதைக்கிற எல்லோரையும் ஒரு அமர்த்து ஒரு நெருக்கும். நல்லவர்களாக இருந்தால் 70க்கு 70 அளவு நீளமாக அது விஸ்தீர்ணம் அடைந்து கொடுத்து அந்த இறை விசுவாசி அந்த பூமி கியாம நாள் வரை பாதுகாக்கும் என்று நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். நல்லவர்களாக இருந்தாலும் தீயவர்களாக இருந்தாலும் எடுத்த உடனே பூமி ஒரு நெருக்கும் என்பதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற செய்தி, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்க அஹ்மத் நஸஈ என்கிற நபிமொழி தொகுப்பிலும், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்க அஹ்மத் என்கிற நபிமொழி தொகுப்பிலும் அந்த பூமி அடக்குகிற எல்லா மனிதரையும் ஒரு நெருக்கும் என்பதற்குரிய ஆதாரங்கள். சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அகல் போரில் பங்கெடுத்து காயமுற்று அந்த காயத்தோடு மரணித்த ஒரு நபித்தோழர். மதீனாவில இருந்து கொஞ்சம் மேட்டு பகுதியில் குடியிருந்து வந்த அந்த நபித்தோழரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தினசரி சென்று பார்த்து ஆறுதல் சொல்லி கொண்டு வந்தார். ஒரு நாள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து, தோழரே, தூதரே, பூமியிலும் வானத்திலும் வருத்தப்படுகிற அளவுக்கு ஒரு இடையறியார் இன்றைக்கு இறந்து போய்விட்டார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சஅத் ரலியல்லாஹு அன்ஹுடைய மரணத்தை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து சொன்ன செய்தி, யா ரசூலல்லாஹ், வானத்திலும் பூமியிலும் எல்லோரும் துக்கம் அடைகிற வகையில் ஒரு மனிதர் இப்பொழுது மரணித்து விட்டார் என்று சொல்லப்பட்டது. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணப்பட்டு விட்டார் என்பதை உணர்ந்து ஓடோடி சென்ற சம்பவம். அதைத் தொடர்ந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பயன்படுத்திய வாசகம் என்ன தெரியுமா? தூதரே, அல்லாஹ்வினுடைய அரிசே நடுங்கியது இந்த தோழருடைய மரணத்திற்காக. எந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா நேசித்த ஒரு சமுதாயம் பார்த்தீர்கள். அந்த சமுதாயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடி போய் அந்த சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பிரார்த்தனை செய்து அவரை அடக்குகிற அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் எல்லாம் சுற்றி நிற்கிற நேரத்தில் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தோழர்கள் வாங்கி கபரில் வைத்து அடக்கம் செய்யப்பட்டவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுப்ஹானல்லாஹ் 3 முறை சப்தம் போட்டார்கள். சுப்ஹானல்லாஹ், 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 அல்லாஹ் தூய்மையானவன், அல்லாஹ் தூய்மையானவன் என்றார்கள். கொஞ்சம் நேரம் பொறுத்த உடனே அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்றார்கள். எல்லாம் அடக்கி முடித்த உடனே சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், வித்தியாசமாக விசித்திரமாக இந்த நாளில் ஏன் இப்படிப்பட்ட தஸ்பீகளை உரத்த குரலில் கூறினீர்கள் யா ரசூலல்லாஹ்?
தோழர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கினார்கள். சஅத் அவர்கள் பூமிக்கடியில் புதைத்த உடனே அந்த கபர் அவரை நெருக்கியது. நான் சுப்ஹானல்லாஹ் என்றேன். பிறகு அந்த கபர் சஅத் அவர்களுக்கு விசாலமாகியது. அல்லாஹ் பெரியவன் என்று நான் சொன்னேன். தொடர்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒவ்வொரு கபருக்கும் நெருக்கம் உண்டு. ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த பூமியில் ஒரு நெருக்கம் உண்டு. அந்த நெருக்கத்திலே இருந்து மீட்சி வருகிறவர் ஒருவர் இருப்பாரே, ஆனால் அது இந்த சஅதாகத்தான் இருக்க முடியும். அவருக்கே அந்த நெருக்கம் இருந்தது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புதிதாக ஒரு மனிதனை சந்திக்கும் பொழுது எப்படி முசாபகா செய்வோமோ அதே போல ஆறத் தழுவி கட்டி அணைத்து ஒரு நெருக்கம் இந்த பூமி அந்த ஒவ்வொரு மனிதனையும் நிகழ்த்தும். நல்லவர்களாக இருந்தால் அதற்கு தகுந்தாற் போல, தீயவர்களாக இருந்தால் என்ன என்பதை தொடர்ந்து நாம் இன்ஷா அல்லாஹ் பார்க்கவிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, ஆக பூமியினுடைய தன்மை, அந்த தன்மை அப்படிப்பட்ட இடத்திற்கு ஒரு அடியான் கொண்டு செல்லப்படுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து சொல்வதை கேளுங்கள் சகோதரர்களே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நேற்றைய தினம் நாம் பார்த்தோம், கருத்த முகத்தை உடைய, நீல நிற கண்களுடைய முன்கர் நக்கீர் என்ற 2 மலக்குமார்கள் அவனுக்கு அருகிலே அமர்ந்து, உன்னுடைய ரப்பு யார்? தீயவர்களிடத்திலே கேட்கப்படுகிற கேள்வி, உன்னுடைய ரப்பு யார்? உன்னுடைய மார்க்கம் எது? உன்னுடைய தூதர் யார் என்கிற கேள்வி. அதற்கு அவன் சொல்லுகிற பதில் என்ன தெரியுமா? முனாஃபிக்குகள், இறை நிராகரிப்பாளர்கள் சொல்லுகிற பதிலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தந்தார்கள். புகாரியில் 1338வது நபிமொழி. லா அதிரி, எனக்கு அதை பற்றியெல்லாம் ஒன்றும் தெரியாது. யார் சொல்லுவார்? முனாஃபிக், நயவஞ்சகன், அல்லாஹ்வுக்கு இணை துணைகளை ஏற்படுத்தி இந்த உலகத்தில் இறை நிராகரிப்பாக வாழ்ந்தவன். லா அதிரி, அதை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது. குன்து அக்கூல், நான் சொல்லிக் கொண்டிருந்தேன். மா யக்கூலு நாஸ், மக்கள் என்ன சொல்லிக் கொண்டிருந்தார்களோ அதை நானும் சொல்லிக் கொண்டிருந்தேனே தவிர எனக்கு அதை பற்றியெல்லாம் ஒன்றும் தெரியாது. மலக்குமார்கள் சொல்லுகிற பதில், ஃபயுகால், மயக்குமார்கள் சொல்லுவார்கள், லா தரைத்த வலா தலைத்த, லா தரைத்த வலா தலைத்த, நீ படிக்கவும் இல்லை, படிப்பதற்கு முயற்சி எடுக்கவும் இல்லை. 2 வார்த்தை. நீ இந்த மார்க்கத்தை படிக்கவும் இல்லை, படிப்பதற்குண்டான முயற்சியை நீ மேற்கொள்ளாதவன் என்று அந்த மலக்குமார்கள் சொல்லுவார்கள் என்றால், நமக்கு அல்லாஹ் வழங்கிய இந்த மார்க்கத்தை படிப்பது நமக்கு கட்டாய கல்வி. உலக கல்வியை போல் அல்ல, கட்டாய கல்வி. கபருடைய வாழ்வுக்கு தேவையான கல்வி, மறுமையுடைய வாழ்வுக்கு தேவையான கல்வி. லா தரைத்த வலா தலைத்த, படிக்கவில்லை நீ, படிப்பதற்கு முயற்சி எடுக்கவில்லை நீ என்று அந்த வானவர்கள் அவனை பார்த்து சொல்லுகிற அந்த சம்பவம் புகாரியில் 1338வது நபிமொழி. நமக்கு அல்லாஹ் தஆலா ஒரு மார்க்கத்தை தந்திருக்கிறான். இந்த மார்க்கத்துடைய சிலபஸ் திருக்குர்ஆனும் ஹதீஸும். இதை நம்மில் எத்தனை பேர்கள் படித்திருக்கிறோம்? ரமலானுடைய மாதம் வந்தால், ஜும்மாவுடைய நாள் வந்தால், வாராந்திர திருக்குர்ஆன் விளக்க உரை வகுப்பு, பொதுக்கூட்டங்கள், மாநாடுகள், அரங்க நிகழ்ச்சிகள், பேசுவதற்கென்று யாராவது இருப்பார்கள். நாம் கேட்கிற கூட்டம், அவர்கள் பேசுகிற கூட்டம். அப்படியா? அல்லாஹ் தஆலா அப்படியா இந்த மார்க்கத்தை நமக்கு வழங்கி இருக்கிறான்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு முஃமினான ஒரு இறை விசுவாசியை இந்த உலகத்தில் எப்படி வளர்த்தி ஆளாக்கினார்கள் தெரியுமா? ஒரு மனிதன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால், ஒரு முஸ்லீம் என்றால் அவனை அறிவுள்ளவனாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆக்கினார்கள். ஒரு மனிதன் முஸ்லீம் என்றால் அவன் கண்டிப்பாக அல்லாஹுவை பற்றி அவன் தெரிந்திருத்தல் அவசியம். ஒரு மனிதன் முஸ்லீம் என்றால் அவன் அல்லாஹ்வுடைய ரசூலை பற்றி தெரிந்திருத்தல் அவசியம். ஒரு மனிதன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு தன்னை முஸ்லீம் என்று பிரகடனப்படுத்த முன் வந்தால் அவன் திருக்குர்ஆனை படித்திருத்தல் அவசியம். இல்லாவிட்டால் மலக்குமார்கள் சொல்லுகிற, மலக்குமார்கள் நம்மை பார்த்து பழித்து சொல்லுகிற, படிக்கவில்லை நீ, படிக்க நீ முயற்சி எடுக்கவில்லை என்றார்களே, அந்த நிலைக்கு நாமும் ஆளாகி விடுவோம். அன்பர்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நாம் படிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அல்லாஹ் என்பவன் யார், வானவர்கள் யார், மறுமை என்றால் என்ன, நரகம் என்றால் என்ன, சொர்க்கம் என்றால் என்ன, கபரில் என்னென்ன கேள்விகள் கேட்பார்கள், அதற்குரிய பதிலாக நம்முடைய வாழ்வை அதற்கு சாட்சியாக எப்படி ஆக்குவது, எல்லாம் நாம் கண்டிப்பாக தெரிந்தாக வேண்டும் அன்பர்களே. இல்லாவிட்டால் நமக்கும் அந்த நிலை ஏற்படும். அல்லாஹு தஆலா அந்த நிலையிலிருந்து நாம் எல்லோரையும் காப்பாற்ற வேண்டும். இது முதலாவதான நிலைமை. இப்படி
கேட்கிற கேள்விக்கெல்லாம் லா அதிரி, எனக்கு ஒன்றும் தெரியாது, குன்து அகூல், நான் சொல்லிக் கொண்டிருந்தேன், மா யகூலுன் நாஸ், மக்கள் என்ன சொன்னார்களோ அதைத்தான் நானும் சொல்லிக் கொண்டிருந்தேன், எனக்கு அதை பற்றியெல்லாம் ஒன்றும் தெரியாது என்று அவன் சொன்னவுடன் அவனுக்கு வானத்திலே இருந்த ஒரு அசரீரி வருகிறது, ஒரு சப்தம் வருகிறது. அல்லாஹ் பேசுகிறான், அவன் பொய் சொல்லுகிறான், அவனுக்கு நான் மார்க்கத்தை கொடுத்தேன், வேதத்தை கொடுத்தேன், தூதர்களை அனுப்பினேன், அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிற நல்லவர்களின் மூலம் அந்த வாழ்வை குறித்து, மறுமையை குறித்து, இஸ்லாத்தை குறித்து நான் தெளிவுபடுத்தினேன், அவன் பொய் சொல்லுகிறான் என்று சொல்லப்படும். நரகத்தினுடைய விரிப்பை அவனுக்கு விரியுங்கள், நரகத்தில் செய்யப்பட்ட நெருப்பால் செய்யப்பட்ட ஆடையை அவனுக்கு அணிவியுங்கள், நரகத்தினுடைய வாசலை அவனுக்கு திறந்து வையுங்கள், அவனுக்கு வெப்ப காற்றை, விஷக்காற்றை அவன் நுகரும்படி அவனை செய்யுங்கள் என்று அல்லாஹ்வுடைய ஒரு கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. அன்பர்களே, தீயவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன நரகத்தினுடைய ஒரு வகையான தண்டனை நரக நெருப்பிலான விரிப்பு, நரக நெருப்பால் செய்யப்பட்ட ஆடை. அது போதாது என்று நரக வாசலை திறந்து வைத்து அந்த வெப்பக்காற்றும் அந்த விஷக்காற்றும் நுகரும்படி அல்லாஹு தஆலா செய்வான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். யாருக்கு? அல்லாஹ்வை பற்றியுள்ள அச்சம் இல்லாமல் அநியாயம் செய்த மக்களுக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து சொல்லுகிறார்கள், அபூதாவிதில் 4127வது நபிமொழி, அந்த விஷக்காற்றும் வெப்பக்காற்றும் அவன் அனுபவிக்கும் பொழுதெல்லாம் மயக்கம் போட்டு விழுவானாம். அவனை தட்டி எழுப்பி அதை சுவாசிக்க வைப்பார்கள் வானவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அல்லாஹ் அந்த நிலையிலிருந்து நம்மை காப்பாற்ற வேண்டும். முதலாவதாக, ஒரு தீயவர்களுக்கு கொடுக்கப்படுகிற தண்டனை, நல்லவர்களுக்கு அல்லாஹு தஆலா எப்படி சொர்க்கத்து வாசலை திறங்கள், அந்த அடியானுக்கு சொர்க்கத்து வாசனையை நுகரச் செய்யுங்கள், கபரை அவருக்கு விசாலமாக்குங்கள், அவருக்கு சொர்க்கத்தாலான ஆடை அணிவியுங்கள். நல்லவர்களுக்கு அல்லாஹ் எப்படி சொன்னானோ அதே போல அவனுடைய கோபம், சாபம், அவனுடைய ஆத்திரத்தை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் வாழ்ந்த அநியாயக்கார பாவியான மக்களுக்கு அல்லாஹு தஆலா சொல்லுகிற வார்த்தைகளை பார்த்தீர்களா? நரகத்தை திறந்து வையுங்கள், வெப்ப காற்று, விஷக்காற்று வீசட்டும் என்றெல்லாம் அவனுக்கு ஒரு கட்ட தண்டனையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பர்களே, இரண்டாவது, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுகிறார்கள், பாரா இப்னு ஆசிக் ரலியல்லாஹு அன்ஹு, அஹ்மத், அபூதாவுத் போன்ற நபிமொழி தொகுப்பில் இடம்பெறுகிறது. அந்த அடியான் தீயவன் என்று தெரிந்தவுடனே இந்த பூமி அவனை பெரிய அளவில் நெருக்கி அவனுடைய விழாப்புறங்கள் எல்லாம் இடம் மாறுகிற அளவுக்கு அவனை நெருக்க ஆரம்பிக்குமாம் அந்த பூமி. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், பூமியினுடைய நெருக்கம் தாங்காமல் அந்த மனிதன் கதறுவான், பூமியினுடைய நெருக்கம் தாங்காமல் அந்த மனிதன் கத்துவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சாதாரணமாக கோடை காலத்தில் கரண்ட் போனாலே வீடுகளிலே இருக்க முடியாது, காற்று இல்லாமல் இருக்க முடியாது, ஒரு வசந்த காற்று, சுகமான காற்று இல்லாமல் இரவிலே தூங்க முடியாது. மண்ணறை என்பதே ஒரு இருட்டான அறை, இருள் சூழ்ந்த அறை, நம்முடைய நெஞ்சங்களையும் பதபதக்க வைக்கக்கூடிய காட்சிகளை உள்ளடக்கி இருக்கிற ஒரு அறை. அப்படிப்பட்ட அந்த வீட்டில் நரக நெருப்பினுடைய விரிப்பு, நரக நெருப்பினுடைய ஆடை, நரக நெருப்பினுடைய விஷக்காற்று, நரக நெருப்பினுடைய வெப்ப காற்று தொடர்ந்து வீசினால் நம்முடைய நிலைமை என்ன நண்பர்களே? இது போதாது என்பதற்காக கபரும் அந்த மனிதனை நெருக்கி விழா எலும்புகள் எல்லாம் மாறுகிற அளவுக்கு கபரும் அந்த மனிதனை நெருக்கி வேதனை செய்யும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அடுத்தது அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள், புகாரியில் 1374வது நபிமொழி, அபூதாவூதில் 4127வது நபிமொழி. அந்த மனிதனுக்கு அருகில் ஒரு வானவர் வருவார். அந்த வானவர் எப்படிப்பட்ட வானவராம்? அந்த வானவருக்கு 2 கண்ணும் தெரியாதாம், அந்த வானவர் பேச மாட்டாராம், ஊமையாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். என்ன காரணம்? அடுத்தவனுக்கு கொடுக்க போகிற தண்டனையை செவியேற்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கபருடைய வாழ்வில் இருக்கிற ஒரு அடியானுக்கு ஒரு வகையான தண்டனை உண்டு. அந்த தண்டனையை யாராவது பூமிக்கு மேல் செவியேற்றால்
பூமிக்கு மேல் இருக்கிற எல்லா மனிதர்களும் மயக்கம் போட்டு கீழே விழுந்து விடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு தண்டனை. ஆகவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அஸாபில் கப்ர், அல்லாஹ்வே கபருடைய வேதனையை விட்டும் எங்களை நீ காப்பாயாக, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த துஆ. கண் தெரியாத ஊமையாக இருக்கிற அந்த வானவர் கையில் ஒரு இரும்பு சுத்தியை கொண்டு வருவாராம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அந்த சுற்றியை உஹது மலையில் ஒரு அடி அடித்தால் மலை பஞ்சு பஞ்சாக போய்விடுமாம். மலை அல்லாஹுவால் படைக்கப்பட்ட படைப்பினங்களிலேயே அதிக சக்தி வாய்ந்தது. பூமி இடம்பெயராமல் இருப்பதற்காக அல்லாஹ் நட்டி வைத்திருக்கிறான் பூமிக்கு மேல். அப்படிப்பட்ட உறுதிமிக்க மலை, அதிலும் உஹது மலை. உஹது மலை பல கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மலை. ஒரு அடி அந்த சுத்தியிலே கொண்டு போய் அந்த மலையிலே அடித்தால் அந்த மலையெல்லாம் தூள் தூளாக பஞ்சு பஞ்சாக போய்விடுமாம். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த சுற்றில் அதை எடுத்து கொண்டு வந்து அல்லாஹ்வுக்கு துரோகம் செய்து மார்க்கத்தை நிராகரித்து பெரும் பாவங்களில் தொடர்ந்து ஈடுபட்டு முனாஃபிக்காக உலகத்திலே வாழ்ந்து அல்லாஹ்வுக்கு இணைதுணைகளை ஏற்படுத்தி வாழ்ந்து அல்லாஹ் தடுத்த ஹராமான காரியங்களை தொடர்ந்து செய்து உலகத்தில் வாழ்ந்தானே, அவனுடைய 2 காதுகளுக்கு மத்தியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அவனுடைய 2 காதுகளுக்கு மத்தியில் பிடரியில் ஓங்கி ஒரு அடி அடிப்பார்களாம். அந்த மனிதன் சுக்குநூறாக போய்விடுவான். அந்த நேரத்தில் அவன் போடுகிற அந்த சப்தத்தை எல்லா உயிர் ஜீவராசிகளும் கேட்கிறது. மனிதர்களாகிய நீங்கள் கேட்டால் மயக்கமுற்று கீழே விழுந்து விடுவீர்கள். அப்படிப்பட்ட ஒரு அலறல் சப்தம். மீண்டும் அவனுடைய உடம்பு சேருகிறது. மறுபடியும் கொண்டு வந்து அவனை அடிப்பார்கள். அல்லாஹு அக்பர். மறுபடியும் அவனுடைய அடி ஆரம்பமாகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அவன் போடுகிற சப்தம் உண்டுமே. இந்த காலவாயில் இன்றைக்கு ஒரு கபர்ஸ்தான் உண்டு. தீயவர்களுக்கு அல்லாஹ் நாடி அப்படிப்பட்ட ஒரு அடி அங்கே கிடைக்கிறது என்றால், அவன் போடுகிற சப்தம் கோயமுத்தூருக்கு மட்டுமல்ல, குனியமுத்தூர் பகுதியில் உள்ள மக்களுக்கு மட்டுமல்ல, மன்னரையை சுற்றி இருக்கிற மக்களுக்கு மட்டுமல்ல, கிழக்குக்கும் மேற்குக்கும் தொலைவில் இருக்கிற ஒட்டுமொத்த மக்களும் செவியேற்பார்கள் அவன் போடுகிற சப்தம். அல்லாஹு தஆலா இந்த மன்னரையினுடைய வேதனைகள் தாங்க முடியாமல் அவர்கள் போடுகிற கதறல் சப்தத்தை நம்மை கேட்க வைத்திருந்தால் என்னவாகும் அன்பர்களே? என்னவாகும்? எங்காவது ஒரு பூகம்பம் நடந்தால் அந்த பூகம்பத்தினுடைய முதல் கட்டத்தில் போய் பணிவிடை செய்ய போனால் குடும்பத்தை இழந்தவர்கள், குழந்தைகளை இழந்தவர்கள், கைகால் போனவர்கள் போடுகிற கதறல் சப்தத்தை அந்த இடத்தில் பணிவிடை செய்கிற அன்பர்கள் எல்லாம் கேட்க வாய்ப்புண்டு. ஒரே சப்தமாக இருக்கும். அது உலகம் முழுக்க இந்த மன்னரை வாசிகளுக்கு கொடுக்கிற தண்டனையினுடைய அலறல் சப்தமாக அல்லாஹ் ஆக்கியிருந்தால் நம்முடைய நிலைமை என்னங்க? உலகத்தில் நிம்மதியாக வாழ முடியுமா? முடியாது. அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கிழக்கிற்கும் மேற்குக்கும் இருக்கிற எல்லோரும் செவியேற்கிற வகையில் அவனுடைய அந்த அலறல் சப்தம் அமையும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹு தஆலா அந்த நிலையிலே இருந்து நம் எல்லோரையும் அல்லாஹு தஆலா காப்பாற்ற வேண்டும் என்பர்களே. இது ஒரு வகையான தண்டனை. மூன்றாவது, கபர் என்பது ஒரு மனிதனை அடக்கும் பொழுது எந்த அளவுக்கு விஸ்தீர்ணமானது என்று நமக்கு தெரியும். நல்லவர்களுக்கு 70க்கு 70 அளவுள்ள சிறந்த ஒரு வீடாக, சொர்க்கத்தினுடைய காற்றுகளை எல்லாம் சுவாசிக்கின்ற, இந்த உலகத்தில் அவன் பட்ட கஷ்டம், துன்பம், சோதனை எல்லாவற்றுக்கும் நற்கர்மங்களுக்காக வேண்டி ஓடோடி வந்து அல்லாஹ்வுடைய பள்ளியை அலங்கரித்து நற்கர்மங்கள் செய்த வகைக்காக வேண்டி அல்லாஹு தஆலா அந்த மன்னரை வாழ்க்கை அப்படி விசீரமாக அவனுக்கு அமைத்து கொடுத்தான். கெட்டவர்களுக்கு அந்த ஒரு சின்ன இடம், அதில் நாம் நரகத்துடைய வெப்பக்காற்று அதையே தாங்க முடியாது. கபருடைய நெருக்கம் வேறு ஒரு பக்கம், இன்னொரு புறம் சுற்றிலே கொண்டு வந்து தலையிலே அடிக்கிற ஒரு கொடுமை, இன்னொரு புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி இப்னு ஹிப்பான் என்கிற நபிமொழி தொகுப்பில் 13வது அத்தியாயத்தில் 236வது நபிமொழி, 99 விஷ பாம்புகளை அல்லாஹு தஆலா அந்த அடியானுக்கு கொடுப்பான். ஒவ்வொரு ஆளுக்கும் 99 விஷப்பாம்பு. அது எப்படிப்பட்ட விஷப்பாம்பாம்? அதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த பாம்பு
தன்னுடைய மூச்சு காற்றை இந்த பூமியில் எங்காவது ஒரு மூலையில் அப்படி அது வீசினால் இந்த பூமிக்கு மேல் ஒரு புற்பூண்டுகள் கூட நுழையாது. அந்த அளவுக்கு அது நச்சுத்தன்மை உள்ள பாம்பு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். 99 விஷப்பாம்பு. என்ன எண்ணிக்கை தெரியாத அல்லாஹ்வே அறிந்தவன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மிகப்பெரிய ஒரு படைக்குள் ஒரு 10,000 பேர் 1,00,000 பேர் நிற்கிற ஒரு மாநாட்டிற்குள் ஒரு பாம்பு வந்தாலே தாங்க முடியாது. நம்முடைய கபர் என்றால் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். தீயவர்களுடைய கபரில் 99 விஷப்பாம்புகள். ஒரு பாம்பினுடைய விஷத்தன்மையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது அதனுடைய மூச்சு காற்று இந்த பூமிக்கு மேல் பட்டுவிட்டால் புற்பூண்டுகளே இந்த பூமிக்கு மேல் முளையாது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட பாம்புகளோடு வாழ்கிற ஒரு வாழ்வு. ஏன்னா உலகத்தில் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தார்கள் அவர்கள் எல்லாம். இறை விசுவாசி இந்த உலகத்தில் உண்ண உணவில்லாமல், உடுக்க இடம் ஆடை இல்லாமல், தங்குவதற்கு வீடு இல்லாமல், ஹராம் ஹலால்களை பேணி வட்டியில் இருந்து ஒதுங்கி, மதுபானத்தில் இருந்து ஒதுங்கி மிகப்பெரிய சிரமத்திற்கு மத்தியில் வாழ்ந்தான். காரணம், இந்த வாழ்வு நமக்கு நிரந்தரம் அல்ல, நமக்கு இன்னொரு வாழ்வு வரப்போகிறது, அந்த வாழ்வு தான் நமக்கு என்பதற்காக வேண்டி அச்சடக்கத்தோடு பொறுமையோடு துன்பங்களையும் சோதனைகளையும் கைகொண்டு வாழ்ந்த அந்த இறை விசுவாசிக்கு அல்ல, ஹராமும் வேண்டாம் ஹலாலும் வேண்டாம், எப்படி வேண்டுமானாலும் வாழுவோம், கேட்பதற்கு யார் இருக்கிறார்கள், இதெல்லாம் ஏதோ முஸ்லிம்களை பயப்படுத்துவதற்காக வேண்டி சொல்லப்பட்ட வார்த்தை என்றெல்லாம் அலட்சியப்படுத்திய அன்பர்கள். இவைகளெல்லாம் கபருடைய வாழ்விலும் அருமையுடைய வாழ்விலும் தானே. உலகத்து வாழ்வை சந்தோஷமாக அனுபவிக்கலாம் என்று பொடும்போக்காக இருந்த மக்கள் இப்படிப்பட்ட உரையை கேட்டால் திருந்த வேண்டுமே, ஆகவே உரையே கேட்கக்கூடாது. நிறைய பேருக்கு அப்படிப்பட்ட ஒரு எண்ணம். மறுமையை பற்றியோ மரணத்தை பற்றியோ கபருடைய வாழ்வை பற்றியோ எல்லாம் பயானே கேட்க மாட்டார்கள். காரணம், கேட்டால் பயமுறுத்துவார்கள், திருந்த வேண்டிய சூழ்நிலை ஏற்படும், மாற்று கருத்து சொல்ல இயலாது, காரணம் எல்லாம் சத்தியம் என்றெல்லாம் புறக்கணித்து வாழ்ந்தார்களே. 99 பாம்புகளோடு, விஷப்பாம்புகளோடு அல்லாஹு தஆலா அந்த கபரில் அவர்களை வாழ வைப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அதாபல் கபர். அந்த துஆவினுடைய அர்த்தம் புரிகிறதா? அல்லாஹ்வே கபருடைய வேதனையில இருந்து காப்பாற்று, அல்லாஹ்வே கபருடைய வேதனையில இருந்து காப்பாற்று. ஃபர்லான தொழுகையினுடைய 5 தொழுகையிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவை தொழுகையில் கற்றுக் கொடுக்க என்ன காரணம்? அவ்வளவு மோசமான இடம் அந்த இடம். அடுத்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அடுத்த ஒரு வகையான தண்டனை. இது என்ன தண்டனை? திடீரென பார்த்தால் அருவருக்கத்தக்க முகத்தையுடைய, ரொம்ப கோர முகம், பார்த்தாலே பக்கத்திலே போக முடியாது, அந்த அளவுக்கு கோர முகம், மிக அழுக்கான ஆடை, அவர் பக்கத்தில் வர வர மிகுந்த ஒரு துர்நாற்றம், அந்த துர்நாற்றத்திற்கு ஈடு இணையான ஒரு நாற்றமே கிடையாது, அப்படிப்பட்ட ஒரு நாற்றம். அந்த அடியான் பக்கத்திலே வருகிறான், வந்து கொண்டு அதாபுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிற அந்த மனிதனை பார்த்து அவர் பேசுகிறார். உனக்கு வாக்களிக்கப்பட்ட கேடு உனக்கு உண்டாகட்டும், இந்த நாளை உனக்கு நான் நினைவூட்டுகிறேன், உனக்கு கேடு உண்டாகட்டும் என்று வந்த அந்த மனிதர் சொல்லுவார். இவர் கேட்பார், யார் நீ? இவ்வளவு அவலட்சணமான, இவ்வளவு துர்நாற்றம் அடியக்கூடிய, இவ்வளவு மோசமான மனிதனாகிய நீ யார்? உடனே அவர் சொல்லுவார், உலகத்தில் செய்தாய அசிங்கமான மானக்கேடான காரியம், அருவருக்கத்தக்க காரியம், அல்லாஹ் ஹராமாக்கிய காரியம், பாவமான காரியம், அந்த அருவருக்கத்தக்க காரியத்தை கொஞ்சம் கூட அருவருப்பு இல்லாமல் செய்தவன் தானே நீ? அல்லாஹு தஆலா தடுத்த, அல்லாஹ் பகிரங்கமாக பெரும்பாவம் என்று பட்டியல் போட்ட எவ்வளவு மானக்கேடான காரியத்தை செய்தாய்? அவைகளை எல்லாம் அல்லாஹு தஆலா என்னுடைய உருவில் மாற்றி இங்கே என்னை அல்லாஹு தஆலா அமர சொல்லி இருக்கிறான். எதுவரை? கியாமனால் வரை. கியாமனால் வரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அன்பர்களே, இது ஒரு வகையான வேதனை, இது ஒரு வகையான வேதனை. நல்லவர்களுக்கு நாம் பார்த்தோமா இல்லையா? பிரகாச முகத்தை உடைய, நறுமணம் கவலக்கூடிய ஒரு இறை விசுவாசி நல்லவர்களுக்கு வந்து
அருகிலே அமர்ந்து நான் தான் நீ செய்த நல்லமல், உனக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் உண்டு என்றெல்லாம் நற்செய்தி சொல்லி அந்த கபரில் நல்லவர்களுக்கு ஒரு துணையாக மறுமை நாள் வரை, காரணம் குடும்பத்தார்கள் எல்லாம் விட்டு சென்று விட்டார்கள், பயப்பட வேண்டிய அவசியமில்லை, நான் உண்டு என்று நல்லவர்களுக்கு ஒரு துணையாக இருந்ததை போல தீயவர்களுக்கு இந்த அவலட்சணம் உடையவர்கள், அசிங்கமானவர்கள், துர்நாற்றம் உடையவர்கள், கோர முகத்தை உடையவர்கள் அவனோடு இருப்பார்கள். அவரை பார்த்தாலே பாதி உயிர் போயிடும். அப்படிப்பட்ட கொடுமைக்காரர்களோடு, அப்படிப்பட்ட அவலட்சண முகத்தை உடையவர்களோடு தீயவர்கள் கபர்களிலே கழிப்பார்கள் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பர்களே, அந்த மனிதனை பார்த்தவுடனே, அந்த தண்டனைகளை எல்லாம் உணர்ந்தவுடனே இவன் போடுகிற சப்தத்தில், கதறல் சப்தத்தில் ஒரு வார்த்தை உண்டு, இறைவனே எனக்கு மறுமையை தராதே, எனக்கு இதே போதும், மறுமையை தராதே, என்னை மறுமையிலே எழுப்பாதே. காரணம், அவனுக்குரிய இடத்தை அவன் தீர்மானம் செய்து விட்டான். அவனுக்குரிய இடத்தை அவன் தீர்மானம் செய்து விட்டான். மலக்குமார்கள் வந்து கேள்வி கேட்கும் பொழுது மலக்குமார்கள் சொல்லுவார்கள், உன்னுடைய வலதுபுறத்தை திரும்பிப்பார் என்று சொல்லுவார்கள். அந்த அடியான் வலதுபுறத்தை திரும்பி பார்ப்பான், அவனுக்கு சொர்க்கம் காட்டப்படும். மலக்குமார்கள் சொல்லுவார்கள், நீ அல்லாஹுக்கு பயந்து நல்லறங்களை செய்திருந்தால் உனக்கு அல்லாஹு தஆலா தந்திருக்கக்கூடிய இடம் எது, ஆனால் உன்னுடைய இடதுபுறம் திரும்பிப்பார் என்று சொல்லப்படும். அந்த அடியான் இடதுபுறம் திரும்பி பார்க்கிறான், நரக நெருப்பை அல்லாஹு தஆலா அவனுக்கு காட்சியாக காமிக்கிறான். உடனே அந்த அடியான் பதறுகிறான். உடனே வானவர்கள் சொன்னார்கள், உனக்குரிய இடம் அதுதான், உனக்குரிய இடம் அதுதான். உடனே இந்த அடியான், இறைவனே மறுமையை எனக்கு உண்டாக்காதே, மறுமையில் என்னை எழுப்பாதே, காரணம் அதை என்னால் தாங்க முடியாது என்று மனிதன் கதறுகிற சப்தமெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுகளிலே காண்கிறோம். நண்பர்களே, இது ஒரு வகையான தண்டனை. இனி ஒரு வகையான தண்டனை என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், காலையிலும் மாலையிலும் அவன் நரகத்திற்கு கொண்டு செல்லப்படுவான். அவருடைய வாழ்விலே இருந்து கொண்டு நரகத்தில் கொண்டு இப்படி காமிட்டு அப்படி திரும்ப வர்றது. மறுமையினுடைய விசாலமான அந்த பாடத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ளும் போது இன்ஷா அல்லாஹ் மிக விரிவாக நாம் அறிந்து கொள்வோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தையும் நரகத்தையும் சுருக்கமாக நமக்கு சொல்லித் தந்தார்கள். இந்த உலகத்தில் மரணிக்கின்ற வரை கஷ்டப்பட்டு அதாபுப்பட்டு வேதனைப்பட்டு நிம்மதியே இல்லாத ஒரு அடியானை அல்லாஹு தஆலா சொர்க்கத்துடைய வாசலை அப்படி திறந்து சொர்க்கத்திற்குள் அப்படி கொஞ்ச நேரம் நிப்பாட்டி அப்படி வெளியே எடுத்து அல்லாஹ் கேட்பானாம், உலகத்தில் நீ எப்படி வாழ்ந்தாய் என்று. அந்த அடியான் சொல்லுவானா, உலகத்தில் ரொம்ப சந்தோஷமா நான் வாழ்ந்தேன்பானா. காரணம் ஏன்? அவ்வளவு துன்பங்களையும் சோதனைகளையும் கஷ்டங்களையும் மறக்கடிக்க வைக்கிற இடம் அந்த இடம். கொஞ்ச நேரம் நின்ற உடனே அவர் உலகத்தில் எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை, ரொம்ப சந்தோஷமானதாக வாழ்ந்தேன் என்று சொல்லுகிற அளவுக்குண்டான இடம் சொர்க்கம். உலகத்தில் ஒரு எறும்பு போலும் அவனை கடிக்காத அளவுக்கு அல்லாஹு தஆலா அவனை பாதுகாத்தான், செல்வங்களை கொடுத்தான், ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தான், எல்லா வசதி வாய்ப்பையும் கொடுத்தான் உலகத்தில். அந்த அடியானை நரகத்தினுடைய வாசலை திறந்து அந்த அடியானை நரகத்தில் அப்படி காமிச்சு அல்லாஹு தஆலா எடுத்து விடுவானாம். உலகத்தில் எப்படி வாழ்ந்தா என்று கேட்கப்படும். உலகத்தில் எனக்கு நிம்மதியே கிடையாது, என்னுடைய வாழ்க்கை பூராவும் நான் உலகத்தில் கஷ்டப்பட்டவன் என்று அந்த அடியான் சொல்லுவான். உலகத்து வாழ்வையே மறக்கடிக்க செய்கிற வாழ்வு அந்த மறுமை வாழ்வு. நரகமாக இருந்தாலும் சொர்க்கமாக இருந்தாலும் அந்த இடத்திற்கு காலையிலும் மாலையிலும் அவன் கொண்டு செல்லப்படுவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், புகாரியில் 1379வது நபிமொழி, இன்கான மின் அஹ்லில் ஜன்னத்தி வ மின் அஹ்லில் ஜன்னா, சொர்க்கவாசி சொர்க்கத்திற்குரிய இடத்திற்கும், வைன்கான மின் அஹ்லின் நாரி ஃபமின் அஹ்லின் நார், நரகவாசியாக இருந்தால் அவர் நரகத்திற்குரிய இடத்தையும் அவர் நிச்சயம் காலையிலும் மாலையிலும் அவருக்கு காண்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். ஃபயுகால், அவருக்கு சொல்லப்படும், ஹாதா மக்அதுக ஹத்தா யபஅஸக அல்லாஹு இலா யௌமில் கியாமா. இந்த ஏற்பாடு காலையிலும் மாலையிலும் கூட்டிட்டு போற அந்த ஏற்பாடு எதனால் வரை? அல்லாஹு தஆலா உன்னை எழுப்புகிற நாள் வரை உனக்கு இந்த இடம்தான் இனி, இந்த கபருடைய வாழ்வு தான் இனி உனக்கு. எங்கும் ஓட முடியாது, எங்கும் தப்பிக்க முடியாது. அல்லாஹு தஆலா ஹாதா மக்அதுக ஹத்தா யபஅஸக அல்லாஹு இலா யௌமில் கியாமா, அல்லாஹு தஆலா மறுமையில் உன்னை இங்கிருந்து எழுப்புகிற வரை உன்னுடைய இடம் இதுதான். பாம்பினுடைய கடியானாலும்
அவலட்சணமான முகத்தையுடைய அடியானோடு நீ வாழ்வதாக இருந்தாலும், பூமியினுடைய நெருக்கமாக இருந்தாலும், பாம்பினுடைய சித்திரவதைகளை அனுபவிப்பதாக இருந்தாலும், சுத்தியலினுடைய அடிகளை கொண்டு அந்த ஊமையான கண்குருடான வானவருடைய அடி உதையை வாங்குவதாக இருந்தாலும், உனக்கு அது ஒரு நாள் 2 நாள் அல்ல, கியாம நாள் வரை உனக்கு அல்லாஹ் உன்னை இந்த இடத்திலே இருந்து எழுப்புகிற வரை உனக்கு இதுதான் தண்டனை என்று அந்த அடியானுக்கு சொல்லப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இது ஒரு வகையான அதாபு. எத்தனை வகையான அதாபு இப்ப நம்ம பார்த்தோம்? எத்தனை வகையான அதாபு பார்த்தங்க? 40வது அத்தியாயத்தினுடைய 46வது வசனத்துல பாருங்க. 40வது அத்தியாயத்தின் 46வது வசனம், அன்னாரு யுரலூன அலைஹா உதுவம் வ அஸியா. ஃபிரௌனையும் அவனுடைய கூட்டத்தாரையும் காலையிலும் மாலையிலும் நரகத்திற்கு அல்லாஹ் தஆலா அனுப்பி அனுப்பி எடுப்பான். வயௌம தகூமுஸ் ஸா, அந்த நாள் வந்து விட்டால் சொல்லப்படும், அத்ஹிலு ஆல ஃபிர்அவுன அஸத்தல் அதாப், ஃபிரௌனுடைய கூட்டத்தாரை நரகத்திலே போட்டு கடுமையான வேதனை செய்யுங்கள் என்று அப்பொழுது சொல்லப்படும். ஆனால் இப்பொழுது மண்ணறையில் இன்றைக்கு நடந்து கொண்டிருப்பது, காலையிலும் மாலையிலும் அவனுக்கு நரக நெருப்பை காட்டுங்கள், நரக நெருப்பை கொண்டு போய் காட்டிவிட்டு அவனை கொண்டு வாருங்கள் என்று சொல்லப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ் சூரத்துல் மூமின் என்கிற அத்தியாயத்தினுடைய 40வது அத்தியாயத்துடைய 46வது வசனத்திலும் அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். இது ஒரு தண்டனை. நிம்மதியே பொதுவாக கிடையாதுங்க. பொதுவாகவே நிம்மதியே இருக்காது. கபரில் கொண்டை வைத்த உடனே கேட்கிற கேள்விக்கு பதில் சொன்ன உடனே நரகத்துடைய வாசல் திறக்கப்பட்டாச்சு. வெப்பக்காற்று விஷக்காற்று வருது, நரகத்துடைய ஆடை, நரகத்துடைய விரிப்பு. இது போக நரகத்திற்கு காலையிலும் மாலையிலும் கொண்டு செல்லப்பட்டு போய்கிட்டு வர்றது. 99 பாம்பு, சுற்றியினுடைய அடி, அவலட்சண முகத்தையுடைய ஒரு மனிதன் நமக்கு பக்கத்தில் உள்ள இருப்பு, பூமியினுடைய நெருக்கம், இவ்வளவு அதாபுகள், இவ்வளவு அதாபுகள். இது போக உலகத்தில் எப்போ பார்த்தாலும் நடக்கும்போது பராக் சொல்றதுக்கு ஒரு 40 பேர் 50 பேர், தலைவரே அந்த தலைவரே இந்த தலைவரே அப்படியே இப்படியேன்னு சொல்லி பராக் சொல்றதுக்கு எப்போ பார்த்தாலும் ஒரு 10 பேர்த்த 20 பேர்த்த கையில் வச்சுக்கிறது. உடம்பு சரியில்லைனா பெரிய பந்தா, இறந்து போனான்னு சொன்னால் கட் அவுட் வைக்கிறதுக்கு இவரே வசியத்து பண்ணிட்டு கட் அவுட் வைக்கிறதுக்கு சொல்லிட்டு போவார். நான் இறந்து போனால் அங்கே சிலைவை எங்கள் சிலைவை மக்கள் எல்லாம் என்னை நினைவு கூற வேண்டும் என்பார். இறந்து போனால் இத்தனை நாள் ஒப்பாரி வைத்து அழுவதற்குண்டான ஆட்களை ஏற்பாடு பண்ணுறது, இப்படியெல்லாம் கொஞ்சம் பேர் ஏற்பாடு செய்து இந்த உலகத்தில் மரணிக்கக்கூடியவர்களும் இருப்பார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தி திருமதியில் 924வது நபிமொழி. அல்லாஹு தாலா ஒரு 2 விசேஷமான மலக்கை அந்த தீயவர்களுக்கு அல்லாஹு தாலா அனுப்புவானாம். வந்த மலக்கு கேட்கிற அந்த வார்த்தையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மாமின் மையித்தின் யமூத்து ஃபயகூமு பாக்கிஹி. ஒரு மனிதன் மரணித்தால் அந்த மனிதனுக்கு அருகில் ஒரு அடியான் அமர்ந்து கொண்டு ஃபயகூல் வா ஜபலா வா சய்யிதா, தலைவரே மலையே என்றெல்லாம் ஒரு மனிதன் மரணித்தால் அவனுக்கு அருகில் இருந்து அவனுடைய வீர தீர பராமக்கிரம வார்த்தைகளை எல்லாம் சொல்லி ஒரு மனிதனை புகழ்வான். அதற்குரிய ஏற்பாட்டை அந்த அடியான் செய்துவிட்டு மரணிப்பான். உடனே மலக்கு வருவார், அவு நஹவதாலிக், நீ உலகத்தில் அப்படியா இருந்தாய், இலா உக்கில பிஹி மலக்கானி, 2 மலக்குகளை அல்லாஹு தஆலா ஏற்பாடு செய்வான். எல் ஹஸானிஹி, அந்த 2 மலக்குமார்கள் அவனுக்கு அருகிலே அமர்ந்து, நீ என்ன உலகத்தில் மலையா, உலகத்தில் மிகப்பெரிய தலைவரா, நீ உலகத்திலே இறந்த பிறகு இப்படியெல்லாம் ஒப்பாரி வைத்து அழுவதற்குண்டான ஏற்பாடுகளை செய்துவிட்டு வந்தவன் நீ என்று சொல்லி அவர்கள் விசேஷமான தண்டனைகளை வேதனைகளை அவனுக்கு வழங்குவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி திருமதியில் 924வது நபிமொழியாக நம்மால் பார்க்க முடிகிறது. நண்பர்களே, இதெல்லாம் தீயவர்களுக்கு மறுமை நாளில் கபருடைய வாழ்வில் அல்லாஹு தஆலா கொடுக்கக்கூடிய தண்டனைகள். தீயவர்கள் நிச்சயம் தப்பிக்கவே முடியாது. இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனை இறக்கி தூதர்களை அனுப்பி, அந்த தூதர்களை பாருங்கள், கபரில் எல்லாம் உங்கள்கிட்ட என்னென்னமெல்லாம் கேள்வி கேட்பார்கள், அதற்கு என்னென்ன பதிலையெல்லாம் நீங்கள் சொல்ல வேண்டும், கேள்வியும் சொல்லி பதிலையும் சொல்லி தந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை பயிற்றுவித்தார்கள். ஆனால் அந்த மார்க்கத்தை படிக்க நமக்கு நேரம் இல்லை. அந்த மார்க்கத்தின் சட்டதிட்டங்களை புரிந்து நடக்க நமக்கு ஒரு பொடும்போக்கு. நமக்கு கபருடைய வாழ்வை பற்றி, மறுமையுடைய வாழ்வை பற்றி நன்றாக தெரியும். இந்த உலகத்திற்கே
ஒழுக்கத்தையும் பண்பாட்டையும் நாகரீகத்தையும் இறையச்சத்தையும் போதிக்க வேண்டிய தலையாய கடமை முஸ்லிம்களுக்கு தான் உண்டு. காரணம், நாமெல்லாம் இவைகளையெல்லாம் நம்பியவர்கள். வேறு வேறு மதத்தில் உள்ளவர்கள் எல்லாம் இதை நம்ப மாட்டார்கள். நம்பினாலும் நம்பாவிட்டாலும் வாழ்க்கை உரிது, அது வேறு விஷயம். நாமெல்லாம் உலக மக்களுக்கெல்லாம் முன்மாதிரியாக வாழ வேண்டிய சமுதாயம் நாம். ஆனால் அனைத்தையும் நம்பி கபருடைய வாழ்வு உண்டு, கபருடைய வேதனை உண்டு, கபருடைய வேதனை இப்படியெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்பதை நம்புகிறோம். உண்மைதான், யாரும் தப்பிக்க முடியாது. இது போக மறுமை உண்டு, மறுமையில் அல்லாஹ்வுடைய விசாரணை உண்டு, நரகம் உண்டு, சொர்க்கம் உண்டு, எல்லாம் ஒத்துக்கொண்டவர்கள் நாம். ஆனால் ஒத்துக்கொண்டு இவ்வளவு அநியாயங்களை நாம் துணிச்சலோடு செய்கிறோம் என்றால் அல்லாஹ் நிச்சயம் விடமாட்டான். ஃபைதா ஜா அஜலுஹும் லா யஸ்தகிருன சாத்தம் வலா யஸ்தக்திமூன். ஒரு நேரத்திற்காக வேண்டி அல்லாஹ் உங்களை விட்டு வைத்திருக்கிறான். அணு அளவு முந்தவோ அணு அளவு பிந்தவோ செய்யப்பட மாட்டாது. கச்சிதமாக அந்த பிடி பிடிக்கப்படும். அப்படி பிடிக்கப்பட்டால் மரணத்தினுடைய தருவாயிலும் நமக்கு அதாபுகள் தொடர்கிறது. அங்கிருந்து தொடர்ந்த அந்த அதாப் நரகம் வரை செல்லுகிறது அன்பர்களே. ஆகவே இந்த உலக வாழ்வை நாம் புத்திசாலித்தனமாக பயன்படுத்த வேண்டும். இந்த உலக வாழ்வில் இப்படியெல்லாம் நாம் பேசும் பொழுது, இந்த கேசட்டை எல்லாம் கேட்கும் பொழுது, என்ன இல்லாத அதிசயத்தை எல்லாம் சொல்லி மக்களை பயமுறுத்துகிறார்கள் இவர்கள். என்னமெல்லாமோ சொல்லுகிறார்கள். கபருடைய வாழ்வு என்கிறார்கள், மறுமையுடைய வாழ்வு என்கிறார்கள், நரகம் என்கிறார்கள், சொர்க்கம் என்கிறார்கள். இதெல்லாம் யாருக்கு? இதெல்லாம் ஒரு பிற்போக்குத்தனமான, ஏதோ ஒரு மத ரீதியான நம்பிக்கைக்கு உட்பட்ட காரியங்கள் இவைகள் எல்லாம். இதையெல்லாம் சொல்லி மக்களை பயமுறுத்துவது அவ்வளவு பெரிய புத்திசாலித்தனமான காரியம் அல்ல என்று பேசுகிற அறிவு ஜீவிகளும் கூட இருக்கலாம். அவர்களுடைய ஆய்வில் நான் குறை சொல்லவில்லை, ஒரு 5 மதிப்பெண் கொடுக்கலாம், அவ்வளவுதான். ஆனால் யாராக இருந்தாலும் அல்லாஹ்வினுடைய பிடியிலிருந்து தப்பிக்க முடியாது. எப்படிப்பட்ட அநியாயக்காரர்களாக இருந்தாலும் எல்லோருக்கும் ஒரு நேரம் உண்டு. என்னதான் ஆட்டம் போட்டாலும், என்னதான் அநியாயங்களை செய்தாலும், என்னதான் அக்கிரமங்களை இந்த உலகத்தில் தொடர்ந்து நிகழ்த்தக்கூடியவர்களாக இருந்தாலும் ஒரு நேரம் உண்டு. அது வந்தால் இப்படிப்பட்ட ஒரு பயணத்திற்கு நீங்கள் அழைத்து செல்லப்பட்டு கியாம நாள் வரை, இந்த உலகம் அழிக்கப்பட்டு மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுகிற வரை, ஒரு ஃபர்ஸக் என்கிற ஒரு திரைமறைவான ஒரு வாழ்வில் நீங்கள் சம்பவிக்க போகின்ற, தீயவர்கள் சம்பவிக்க போகின்ற நிலைப்பாடுகள் நண்பர்களே இவைகள் எல்லாம். ஆகவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தம் வ ஃபில் ஆகிரத்தி ஹஸனத்தம் வ கினா அதாபன்னார். அல்லாஹுவே, இம்மையிலும் மறுமையிலும் சிறப்பாக வாழவை, நரக நெருப்பிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக என்கிற இந்த துவாவை, இந்த குர்ஆனுடைய வசனம் நமக்கு கற்றுத்தருகிற இந்த துவாவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன துவா ஓதினாலும், அவருடைய வாழ்வில் என்ன துவா ஓதினாலும் இதை சொல்லித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவாவையே முடிப்பார்களாம். அது நரகத்தினுடைய வேதனை குறித்து அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்ட பிரார்த்தனை. கபருடைய வேதனை, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அதாபில் கபர். அல்லாஹுவே, கபருடைய அதாபில இருந்து காப்பாற்று. ஒரு நாளைக்கு 5 முறை ஒவ்வொரு இறை விசுவாசியும் தொழுகையில் கண்டிப்பாக கடைசி அமர்வில் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுதார்கள் என்று நேற்றைய தினம் பார்த்தோமே. ஏன் அழுதார்கள் என்று விளக்கம் தெரிகிறதா? கபரை பார்த்தால் தாடி நினையக்கூடிய அளவுக்கு கதறி கதறி அழுவார்களாம். காரணம், அந்த இடம் நமக்கு சந்தோஷத்திற்குரிய இடமாக அமைந்தால் மறுமையில் நமக்கு வெற்றி. அந்த இடம் நமக்கு தீய இடமாக அமைந்தால் மறுமையில் நம்முடைய வாழ்வு நாசமாகிவிடும். மறுமை வாழ்வினுடைய துவக்கம்தான் அந்த மன்னரை வாழ்வு. அதுதான் ஒரு மாடல் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி வளர்த்த சஹாபாக்கள், அந்த சஹாபாக்கள். ஆகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதைப் போல மன்னரைக்கு, கபரஸ்தான்களுக்கு அதிகம் சென்று வந்து இறை அச்சத்தோடு, மரண பயத்தோடு, இந்த உலகத்தில் தீமைகளிலே இருந்து விலகி, அநியாயங்களிலே இருந்து ஒதுங்கி, நாமெல்லாம் இறையச்சம் உள்ள நல்ல அமல்களை செய்கின்ற நல்லவர்களாக நாம் மாற வேண்டும். இந்த ரமலானோடு நம்முடைய எல்லா பாவங்களுக்கும் நாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இந்த ரமலானோடு நம்முடைய இஸ்லாத்தை நாம் படிக்கின்ற பொடும்போக்குக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இந்த ரமலானோடு குர்ஆனோடு அதிகம் தொடர்பு வைத்து, மார்க்கத்தோடு அதிகம் தொடர்பு வைத்து, விலை மதிக்க முடியாத ஒரு மார்க்கத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். படிப்பது கடமை, அதன்படி நடப்பது கடமை, அதனை பிறருக்கு எடுத்துச் சொல்வதும் நமக்கு கடமை. இந்த 3 கடமைகளையும் நிறைவேற்றி மலக்குமார்கள் கேட்கிற பொழுது, என்னுடைய மார்க்கம் இஸ்லாம், என்னுடைய ரப் அல்லாஹ்,
என்னுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்திற்காக வேண்டி வாழ்ந்தவன் நான் என்று தைரியத்தோடு திடகாத்திரத்தோடு பதில் சொல்லி நல்லவர்களுக்கு அந்த பூமி, நல்லவர்களுக்கு அந்த மன்னரை வாழ்வு, கபருடைய வாழ்வு, ஃபர்ஜக்குடைய வாழ்வு சிறம்பட அமையும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அதற்காக வேண்டி நாம் எல்லாம் பாடுபட வேண்டும். தீயவர்களுக்கு இவ்வளவு தண்டனைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொகுத்து சொன்னார்கள். இது போக ஒரு சில குற்றங்களுக்குரிய தண்டனை என்றே கபரில் தனியாக உண்டு. இதுவெல்லாம் பொதுவாக தீயவர்களுக்கு வழங்கப்படுகிற தண்டனை. எந்தெந்த குற்றத்திற்கு என்னென்ன தண்டனை, அது மறுமையில் அல்ல, கபரில் எந்தெந்த வகை குற்றத்திற்கு எப்படிப்பட்ட தண்டனைகள் என்பதையெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் அதை நாளை தினம் பார்ப்போம். இல்லாமல் அல்லாஹு தாலா இந்த மன்னரை வாழ்விலிருந்து, மன்னரை தீங்கிலிருந்து நான் பார்த்த இடங்களிலேயே இதைவிட ஒரு மோசமான இடத்தை நான் பார்த்ததில்லை என்று சொன்னது யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன் ஹுவ இல்லா வஹீயுன் யூஹா. அவர் சொன்னால் சுயமாக பேச மாட்டார், அல்லாஹ்வுடைய வஹீயின் அடிப்படையில் பேசுவார். எவ்வளவோ கோர சம்பவங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்திருக்கிறார்கள். ஒரு நாள் கடுமையான வெயில், தலையில் ஒரு துண்டை போட்டுக்கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே ஓடி வந்து அவருக்கு அல்லாஹு தாலா மன்னரை வாசிகளுடைய அதாபுகளை, சப்தத்தை கேட்கிற ஆற்றலை அல்லாஹு தாலா தூதர்களுக்கு வழங்கியிருக்கிறான். காரணம், மக்களுக்கு போதிக்க. ஓடி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப ஓடி வந்து சொன்னார்கள், யூதர்கள் மன்னரையில் கடுமையான வேதனைக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். நீங்கள் கேட்க வேண்டும் என்று விரும்புகிறேன், ஆனால் நீங்கள் எல்லாம் மரணித்து போய்விடுவீர்கள் கேட்டால் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்களே. அந்த அதாபிலிருந்து அல்லாஹு தாலா உங்களையும் என்னையும், உங்களது குடும்பத்தாரையும் எனது குடும்பத்தாரையும், நம்முடைய எல்லா நண்பர்களையும் ஏகத்துவத்திற்காக வேண்டி பாடுபட்ட அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும், நமக்கு முன்னால் மரணித்து போன ஏகத்துவத்திற்காக வேண்டி பாடுபட்டு வாழ்ந்து மரணித்து போன அவர்களுக்கும் அல்லாஹு தாலா மன்னரையிலிருந்து பாதுகாப்பு வழங்கி, மன்னரையை ஒரு வெளிச்சமுள்ள ஒரு இடமாக ஆக்கி, மன்னரைகளை விசாலமாக்கி, மன்னரையை சொர்க்கத்திற்குரிய காற்றை சுவாசிக்க செய்கிற வகையில் அந்த மன்னரையில் அல்லாஹு தாலா சுகபோக வாழ்வை நம்ம எல்லோருக்கும் தர வேண்டும். மன்னரையினுடைய அதாபுகளிலே இருந்து அல்லாஹ் நம்ம எல்லோரையும் காப்பாற்றுவானாக. வாஹிர் தௌவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.